بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والعدوان إلا على الظالمين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, இன்று எமது அமர்விலே தலைப்பாக ஃபதுலு ஆயத்தில் குருசி பாதல் மக்தூபத்தி, ஃபர்லாக்கப்பட்ட தொழுகைக்கு பின்னால் ஆயத்தில் குருசி என்ற அத்தியாயத்தை ஓதுவதின் சிறப்பு. ஆயத்தில் குருசி என்ற அத்தியாயம் அல் பக்ரா என்ற அத்தியாயத்திலே 255 வசனம். அது சம்பந்தமாக அபி உமாமா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரா ஆயத்துல் குர்சி துபுர குல்லி ஸலாத்தின் மக்தூபத்தின், ஃபர்லாக்கப்பட்ட ஒவ்வொரு தொழுகையின் புறகடியிலும் ஆயத்துல் குர்சியை யாராவது ஓதினானேயானால் லம் யம்னஅஹு மின் துஹூல் ஜன்னா, சொர்க்கத்திலே நுழைவதிலிருந்து அவனை தடுக்காது, இல்லல் மௌத், மரணத்தை தவிர. சொர்க்கத்தில் நுழைவதற்கு மரணம் மாத்திரமே தடையாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஆயத்துல் குர்சி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று நாம் கூறுவதோடு, அல் ஹய்யு அல் கய்யூம், அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன், அவனுக்கு சிறு தூக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது. அல் ஹய்யுல், நித்திய ஜீவன், நிலையானவன். லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌமுன், சிறு தூக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன. மந்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி, அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார் தான் பரிந்து பேச முடியும்? அல்லாஹ்வுடைய அனுமதி அன்றி யாராலும் அவனிடத்தில் பரிந்துரை செய்ய முடியாது. அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான். யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான். வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்களால் அறிய முடியாது. அவன் நாடியதை தவிர அவனது ஆசனம் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும். அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று. அவன் உயர்ந்தவன், மகத்துவமிக்கவன் என்பதுதான் இந்த ஆயத்துடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான செய்தி, ஃபதுலு கிராத் ஆயத்துல் குர்சி துபுர குல்லி ஸலாத்தின், பரலாக்கப்பட்ட ஒவ்வொரு தொழுகையின் புறகடியிலும் ஆயத்துல் குர்சி ஓதுவது சிறப்பானதாயிருக்கும். அதை ஓதுவதனால என்ன பலாபலன் கிடைக்கின்றது? அது சபபும் மின் அஸ்பாபி துஹூல் ஜன்னா, சொர்க்கத்திலே நுழைவதற்குரிய காரணிகளில் அதுவும் ஒரு காரணியாக அமைகிறது. இந்த துபர தொழுகையின் பிறகடியிலே என்று வந்திருப்பதனால சிலர் கபுல சலாம் கொடுப்பதற்கு முன்னர் என்ற கருத்தும் அங்கு விளங்கப்படுகிறது. அல்லது பாத சலாம் கூறியதற்கு பின்னால், இரண்டு கருத்தையும் நாங்கள் அங்கு விளங்கக்கூடியதாக இருந்தாலும் கூட இங்கு நாடப்பட்ட கருத்து மா பாத சலாம் கூறியதற்கு பிறகு. ஏனென்றால் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அது குர்ஆன் வசனம் ஓதுகின்ற இடம் அல்ல, அது குர்ஆன் ஓதுகின்ற இடம் அல் கியாம், நிலையாயிருக்கும். கியாம் தக்பீர் கட்டியதற்கு பிறகு கியாமிலே மட்டும்தான் குர்ஆன் ஓதப்படும். ருக்கூலையோ சுஜூதிலேயோ அல்லது தஷஹுதிலேயோ குர்ஆன் ஓதப்பட மாட்டாது. அந்த ஆதாரத்தை வைத்துத்தான் இங்கு துபுர குல்லி ஸலாத்தின் என்பது பாத சலாமுக்கு பின்னால் என்ற கருத்தை தான் நாடப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆயத்துல் குர்சி ஓதுவதைப் போல கிராத்துல் மவ்விதத்தைன் சொல்லக்கூடிய பாதுகாப்புக்குரிய குல் அஊது பிரப்பில் ஃபலக்,
குல் அஊது பிரப்பின் நாஸ் போன்ற சூறாக்களை ஓதுவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. வல்லாஹு அலம். அஸ்ஸலாம்.